ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நம்ம ஏ டூ இசட் எல்லா வேலையுமே நம்ம தான் செய்வோம். ஆனா, நம்மளுக்குன்னு பிடிக்காத வேலை ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. அதே மாரி எனக்கும் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது 2மே பிடிக்காது. அடுத்த நேரம் போடுறதுக்கு துணி வேணுமே, சாப்பிடுறதுக்கு தட்டு வேணுமே அப்படின்னு சொல்லி கழுவி தான் ஆகணும். அது வேற விஷயம். இன்னைக்கு காலையில அதே மாரி எந்திரிச்சு கேஸ் ஸ்டவ்லாம் கிளீன் பண்ணி, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சோனே பார்க்கறதுக்கே ரொம்ப மங்களகரமா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து இலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த இலை ரொம்ப பெருசு பெருசா இருக்குங்கிறதுனால அதையும் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அந்த கட் பண்ணிக்கிட்டு இருந்த கேப்ல ஊர்லேருந்து எங்க அப்பாயி வந்துட்டாங்கங்க. அவங்க சொல்லவே இல்ல. திடீர்னு வந்து நிக்கிறாங்க. அவங்க வந்துட்டாலே எனக்கு இந்த பாத்திரம் கழுவுற வேலையிலேருந்து அவங்க வந்ததுலேருந்து ரிட்டர்ன் போற வரைக்கும் எனக்கு அந்த வேலையே இருக்காது. நான் கழுவிக்கிறேன் அப்படின்னாலும் கேட்க மாட்டாங்க. எனக்கு நின்னுக்கிட்டே கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கு. நீ வேற வேலைய செய். நான் இத செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இருக்கும்போது சிங்க்ல ஒரு டம்ளர் கூட இருக்காது. நீட்டா கழுவி எடுத்து வச்சுருவாங்க. எனக்கு அவங்க ஊர்ல இருந்து போற வரைக்கவே எனக்கு அந்த வேலையே இருக்காது. அந்த மாரி தான் இன்னைக்கும் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நைட்டு பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி நம்மளுக்கு ஒரு வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைட்ல எங்க அப்பாயி எப்போ ஊர்லேருந்து வந்தாலுமே அவங்களுக்கு வந்து இடியாப்பம், தேங்காய் பால் ரொம்பவே பிடிக்கும். அதையும் வந்து நம்ம செஞ்சிரணும் இல்லையா? எப்போ வந்தாலும் செஞ்சு குடுத்துருவேன். அதே மாதிரி இன்னைக்கும் வந்து இடியாப்பம், தேங்காய் பால் செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன வேலை பிடிக்காதுன்னு